வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பசும்பாலில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பசும்பாலை எடுத்துக்கொள்வதற்கு சிறந்த நேரம் எந்த நேரம் அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். ஆயுர்வேதத்தின்படி இரவு படுக்க செல்வதற்கு முன்னாடி பால் குடிக்கிறது சிறந்தது அப்படின்றத பரிந்துரைக்கிறாங்க. இதனால தூக்கம் மேம்படுது அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க. மாலை முதல் இரவு வரை பால் குடிக்கலாம். பாலில் மயக்கமடையக்கூடிய பண்புகள் இருக்கிறதால இயற்கையாகவே நமக்கு தூக்கத்தை வரவழைக்கும். மேலும் பாலில் இருந்து கால்சியம் உறிஞ்சுதல் குறைவாக செயல்படுவதால இரவு நன்றாக இருக்கும். அதே நேரம் உடல் தசைகளை வளர்க்குவதற்கு விரும்புபவர்கள்லாம் காலையில் பால் குடிக்கலாம். ஸோ அதாவது உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் காலையில் பால் எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா இந்த பால் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, பசும் பால் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பசும் பால் எலும்புகள் மற்றும் தசைகளை வலுப்படுத்துகிறது. பசுவினுடைய பால் கால்சியத்தினுடைய சிறந்த மூலம். எலும்புகள் மற்றும் தசைகளினுடைய வளர்ச்சியை மேம்படுத்துது. இது தசை வலியை நமக்கு குறைச்சிட்டு தசையை ஆரோக்கியப்படுத்துது. இதனால தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். தசைகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக உடலும் ஆற்றலோட நமக்கு வலுவாக இருக்கும். குறிப்பாக எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம பசும்பால் எடுத்துக்கலாம். இதனால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படாது. பாலில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் டி, மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உடலினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். எலும்பு மற்றும் தசைகளினுடைய வலுவமைப்பை மேம்படுத்தி பற்களினுடைய ஆரோக்கியத்தையுமே பராமரிக்கும். பசும் பால் நீரிழிவு நோயினுடைய அபாயத்தை நமக்கு குறைக்கும். நாள் ஒன்றுக்கு ஒரு டம்ளர் பசும் பால் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம முறையான அளவில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதை பராமரித்துக் கொள்வதற்கு பசும்பால் உதவிகரமாக இருக்கும். பசும்பால் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடல் உணவை ஒழுங்காக செயலாக்குவதற்கு உறுதி செய்து இதன் விளைவாக உடலில் குளுக்கோஸ் மற்றும் இன்சுலினுடைய அளவுகள் சரியான முறையில் பராமரிக்கப்படும். அதனால ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையில் விடுபடுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பசும்பால் உதவிகரமாக இருக்கும். சிறந்த மூளை வளர்ச்சிக்கு பசும்பால் உதவிகரமாக இருக்கு. மூளை வளர்ச்சிக்கு பால் சிறந்தது. ஏன்னா பாலில் இருக்கக்கூடிய விட்டமின் பி நரம்புகளை அமைதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் சரியான தூக்க சுழற்சிகளுக்கும் உதவிகரமாக இருக்கும். விட்டமின் B12 மூளையினுடைய கூர்மை மற்றும் நினைவாற்றலை நேரடியாக அஃபெக்ட் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா நேரடியாக அஃபெக்ட் பண்ணுறதால அந்த விட்டமின் B12 நமக்கு தேவைப்படும் போது கூர்மையாக நமக்கு இருப்போம். நினைவாற்றல் ஆரோக்கியமாக இருக்கும். இதனால ஒட்டுமொத்த மூளை வளர்ச்சியுமே மேம்படும். குறிப்பாக குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கெல்லாம் பசும்பால் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிறதால தான் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே பால் எடுத்துக்கொள்ளும் போது, குறிப்பாக பசும்பால் எடுத்துக்கொள்ளும் போது மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். பசும்பால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு ஆரோக்கியப்படுத்தும். பசும்பால் நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணும். ஏன்னா பசும்பால் இருக்கக்கூடிய இம்யூனோகுளோபின்கள், லாக்டோபெரின் மற்றும் ப்ரோபயோட்டிக்களினுடைய உள்ளடக்கம் காரணமாக தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு இந்த பசும்பால் உதவிகரமாக இருக்கும். இந்த இம்யூனோகுளோபுலின்கள், ஆன்டிபாடிகள் இது உடலில் வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், நச்சுக்கள் போன்ற இந்த மாதிரி சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய புது விதமான நோய் கிருமிகள், அந்த தொற்று கிருமிகளை நம்ம உடலில் அடையாளம் கண்டு வெளியேற்றிடும். மேலும் பாலில் இருக்கக்கூடிய லாக்டோபெரின் அப்படின்றது பாக்டீரியா எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு, பூஞ்சை காளான் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புரதம். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக் பண்புகள் உடலில் வாழக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு மற்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை உடல்ல வெளியேற்றி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளுமே நமக்கு பசும்பால் வராமல் தடுக்கும். ஸோ பால் எப்படி குடிக்கலாம், எப்போது பசும்பால் குடிக்கக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். பால் அஸ்வகந்தா பொடியோட கலந்து குடிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து குடிக்கலாம். பாலில் சுக்கு பொடி, மிளகு பொடி கலந்து குடிக்கலாம். பாலில் குங்குமப்பூ கலந்தும் குடிக்கலாம். லவங்கப்பட்டை பொடி கலந்து குடிக்கலாம். பால் எப்போது குடித்தாலுமே நம்ம வெதுவெதுப்பான நிலையில் இருக்கக்கூடிய பாலை தான் குடிக்கணும். குளிர்ந்து இருக்கக்கூடிய அந்த சில்லாக இருக்கக்கூடிய மில்க் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை எடுத்துக்கிறதுல நமக்கு பல பக்க விளைவுகள் ஏற்படும். குறிப்பாக சளி பிடிக்கக்கூடிய இருமல் பிரச்சனை போன்ற அபாயம் எல்லாம் ஏற்படும். ஆயுர்வேதத்தின்படி பால் ஸ்மூத்தியில் சேர்க்கக்கூடாது. குறிப்பாக மாம்பழம், வாழைப்பழம், முலாம்பழம் போன்ற புளிப்பு பழங்கள், தயிர் போன்றவற்றோட பாலை சேர்க்கக்கூடாது. இதனால் உடலில் நச்சுக்கள் உருவாகும். நிறைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக சைனஸ், சளி, இருமல், ஒவ்வாமை, சொறி, படை போன்ற தோல் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படும். ஸோ பால் குடிக்கிறதை எப்போது தவிர்க்க வேண்டும் கேட்டீங்கன்னா பசும் பால் அலர்ஜி இருக்கிறவங்க
கபம் அறிகுறிகள் வந்து வரும்பொழுது ஸோ குறிப்பாக அவங்க என்ன பண்ண முடியும்னா அந்த பால் வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே அவங்களுக்கு வந்து நல்லது தான். உடல் எடை அதிகம் இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, காய்ச்சல், அஜீரண கோளாறு, இருமல், கபம் தோஷம் அதிகமாக இருக்கும்போது, வயிற்றுப்போக்கு, தோல் பிரச்சனை, குடல் புழுக்கள் இருக்கும்போதெல்லாம் பால் குடிக்கிறத தவிர்க்க வேண்டும் அப்படின்றத ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய நிபுணர்கள், மருத்துவ அறிஞர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. ஸோ மற்ற நபர்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்குன்னா காலையில் நீங்கள் பால் எடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக உறங்கணும் அப்படின்னா, உங்களுடைய மூளை செயல்திறன்லாம் சிறப்பாக இருக்கணும், உடல் அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கணும், இரவு நேரங்களில் நீங்கள் பால் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஸோ தினமும் ஒரு டம்ளர் பசும் பால் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.